இன்னைக்கு நாம C++ ஸ்ட்ரக்சர் பத்தி பார்ப்போம். ஸ்ட்ரக்சருங்கிறது எப்படி நாம அரேயோட C++ல இனிஷியலைஸ் பண்றோமோ அதே போலதான் ஸ்ட்ரக்சருமே ஒர்க் ஆகும். ஆனா ஸ்ட்ரக்சருக்கும் அரேக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேல நமக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்ஸுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக நாம அரேயை வந்துட்டு யூஸ் பண்ணி கொண்டோம். ஆனா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கொள்ள. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் நல்லா வழங்கிக்கணும். அரேல வந்துட்டு இன்டிஜர் வேல்யூஸை மட்டுமே நமக்கு அந்த பர்டிகுலர் அரேல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி கொள்ளும். ஆனா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இன்டிஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், டபுள் அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேல்யூஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நாம ஸ்டோர் பண்ணி அதை வந்துட்டு தேவையான சந்தர்ப்பத்தில் நமக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள எளிமையாக இருக்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு பேர்ல இதை வந்துட்டு C++ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணு. ஸோ இதுல வந்துட்டு நிறைய வகையான பெனிஃபிட் இருக்கு. ஸோ எப்படி என்ன ஸ்ட்ரக்சர்ண்டா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் ஒன்றை C++ல வந்து டிஃபைன் பண்ற, எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் ஒன்ல ஒர்க் பண்ற அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் தட் ஐ வாண்டட் டு டெல் சம்திங் டு யூ. ஸோ ஸ்ட்ரக்சரை நாம டூ டைப்ஸா வந்துட்டு C++ பொறுத்த வரைக்கும் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனானிமஸ் ஸ்ட்ரக்சர், அடுத்து வந்துட்டு நேம்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ரெண்டு வகையா நாம ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த அனானிமஸ் ஸ்ட்ரக்சர்ண்டா என்ன, நேம்ட் ஸ்ட்ரக்சர்ண்டா என்ன அப்படிங்கறத பத்தி கிளியரா வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு பார்ப்போம். ஸோ அனானிமஸ் ஸ்ட்ரக்சருக்கும் நேம் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் என்னங்கிறத பத்தியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனானிமஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று எப்படி நாம டிஃபைன் பண்ணிக்கொள்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்க வந்துட்டு ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்றேன். ஆஃப்டர் தட் இப்ப கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இங்க வந்து ஒரு செமிகோலன் வந்து வைக்க. இந்த செமிகோலனுக்கு உள்ளுக்கு வந்துட்டு செமிகோலனுக்கும் இந்த க்ளோஸ் கர்லி பிரேஸுக்கும் இடையில ஒரு வேரியபிள் நேம் வந்து நாம கொடுக்கணும். அது என்னங்கிறது நான் லேட்டரா சொல்றேன். இப்ப ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணினோம். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளுக்கு வந்து என்னென்ன டேட்டா வேல்யூஸை வந்துட்டு நாம ஸ்டோர் பண்ணி கொள்ளணுமோ அந்த டேட்டா வேல்யூஸ் எல்லாத்தையுமே நாம இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளுக்கு நாம அசைன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஒன்ஸ் நாம அசைன் பண்ணதுக்கு பிறகு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை எந்தெந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணணுமோ அந்தந்த பிளேஸுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேமை வச்சுக்கொண்டு நாம ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற வேல்யூஸை வந்துட்டு எக்ஸஸ் பண்ணிக்கொள்ள. So for example, இப்ப அரேக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் டிஃபரன்சியேஷன் நமக்கு தெரியும். ஸ்ட்ரக்சர் வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸை வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் உள்ளுக்கே வந்துட்டு நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கொள்ள. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்னோட டீட்டெயில்ஸை வந்து நாம ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேமை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்ல நேம் என்கிற ஒரு வேரியபிள் வந்து டிசைன் பண்ணிக்கொள்றேன். அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட் ஒன்று ஏஜை வந்து டிசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு இன்டிஜர் ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஓ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஸ்டோர் பண்ணி கொள்றதுக்கு இங்க வந்துட்டு எகைன் ஸ்ட்ரிங் ஒன்று போட்டுட்டு இங்க ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு வேரியபிள்ல மோர் தென் 2 வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த வேரியபிள்ல இருக்கணும்டா அந்த வேரியபிளை வந்துட்டு கெமல் கேஸாக வந்துட்டு நீங்க டிஃபைன் பண்றது ரொம்பவே ஈஸி. என்னதுக்காகண்டா அந்த வேரியபிளை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நம்ம ரீட் பண்ணிக்கொள்ள. ஸோ இங்க வந்துட்டு இந்த எஸ் வந்துட்டு ஸ்மால் ஆகவும் ஸ்டார்டிங்ல ஆர் வந்துட்டு கேபிட்டல் ஆகவும் என்னண்டா இவரது ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு வேர்ட் ஆகவும் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது இன்னொரு வேர்ட் அமைக்கிறதால இப்ப நம்ம டிஃபரன்சியேஷனுக்காக இப்படி வந்துட்டு கெமல் கேஸ்ல யூஸ் பண்ணி உங்களோட ப்ராக்டிகல்ல வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள 3 வேரியபிளை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 3 வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்ன்றதுக்கு பிறகு எப்படி நாம ஒரு மெத்தட் உள்ளுக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கால் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸஸ் பண்ற அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர்ங்கிற இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ல நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு பர்டிகுலர் C++ ப்ரோக்ராம் உள்ளுக்கோ இருக்கும். அதை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காகத்தான் இங்க இந்த கர்லி பிரேசஸ் அதாவது க்ளோசிங் கர்லி பிரேசஸுக்கும் இந்த செமிகோலனுக்கும் இடையில நாம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் ஒன்று கொடுப்போம். ஸோ இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கொள்றேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்குரிய நேம் ஆயிருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நாம என்ன சொல்லுவோம்னா அனானிமஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுவோம். அனானிமஸ் ஸ்ட்ரக்சருக்கும் நேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரன்சியேஷனை நேம் ஸ்ட்ரக்சர் விளங்கப்படுத்த போகல நான் என்ன டிஃபரன்சியேஷன் அப்படிங்கறத கிளியரா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் உள்ள வேரியபிள் நேம் அதாவது வேரியபிள்ஸ் எல்லாத்துக்குமே நாம வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னா எப்படி அசைன் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தடுக்குள்ளுக்கும் நான் ஸ்ட்ரக்சர் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற வேரியபிள் நேமை கால் பண்ணப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேம். இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நேம். ஸோ ஸ்ட்ரக்சர் நேம் வித் நீங்க டொட் போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா டொட் போட்டு உடனே நமக்கு சஜஷன்லயே நமக்கு அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் வந்துகிட்டு ஷோ ஆகும். ஸோ இங்க வந்துட்டு நேம்ங்கிறத செலக்ட் பண்றேன். ஆஃப்டர் தட் இந்த நேமுக்கு ஒரு வேல்யூ ஒன்று செட் பண்றேன். கமல் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணிட்டேன். செமிகோலன். இப்போ அடுத்து வந்துட்டு அதே ஸ்டூடெண்ட்டுக்கு அகைன் நெக்ஸ்ட் வேல்யூ ஒன்று செட் பண்றேன். ஏஜ் ஈக்குவல் டு 15 செட் பண்ணிட்டேன். அகைன் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செட் பண்றேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 11233. ஸோ இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இப்போ இந்த டேட்டாவை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னாலுமே ஈஸியாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கொள்ள இயலும் நமக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சி அவுட்ல ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னா நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் நேம் வித் அந்த பர்டிகுலர் வேரியபிள் நேம் வித் இன் த ஸ்ட்ரக்சர். ஸோ கால் பண்ணிட்டு இப்போ நாம பில்ட் பண்ணி பார்ப்போம். தேர்ஸ் நோ எரர். இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ யூ கேன் சி நமக்கு கமல்ங்கிறது அவுட்புட்ல வந்துட்டு இது வந்து மேபி காம்ப்ளெக்ஸ் ஆയിരിக்கும். ஒவ்வொரு டைமும் நமக்கு இந்த சி அவுட்ல ஸ்டூடெண்ட் டாட் நேம் ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ் ஸ்டூடெண்ட் டாட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு போறதுக்கு பதிலாக இங்க நீங்க வேரியபிள் ஆகவே இதை இனிஷியலைஸ் பண்ணிக்கொள்ள ஸ்ட்ரிங். ஸோ இந்த பர்டிகுலர் நேம் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு கண்டெயின் பண்ணிருக்கிறதால ஸ்ட்ரிங் நேம்ங்கிறத சிம்பிளா போட்டுக்கொள்றேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த நேமே நீங்க கால் பண்ணி கொண்டாலே நமக்கு சேம் அவுட்புட் தான் நமக்கு அவுட்புட்ல வரும். ஸோ பில் பண்றேன் அகைன் ரன் பண்ணிக்கொள்றேன். ஸோ சேம் அஸ் கமல் என்கிற அவுட்புட் தான் அகைன் நமக்கு டிஸ்பிளேல வந்துட்டு ஷோ ஆயிட்டு. சேம் அஸ் யூ கேன் அசைன் இனிஷியலைஸ் த வேரியபிள் பேலன்ஸ் 2 வேரியபிள்ஸுக்கும் அதாவது 2 கோலிங் அதாவது ஸ்ட்ரக்சர் கோலிங் வேரியபிளுக்கும் நீங்க அசைன் பண்ணிக்கொள்ளே. ஸோ இது வந்துட்டு அனோனிமஸ் சிஸ்டம். அனோனிமஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன நேம் கொடுக்கமோ அந்த நேமை தாண்டி நம்மளால எதுவுமே கால் பண்ணிக்கொள்ள. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு நமக்கு மல்டிபிள் objects அதாவது இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ங்கிறது ஒரு மெத்தட்னா நாட் ஓன்லி மெயின் எனி அதர் ஃபங்க்ஷன். ஸோ தட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீங்க ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று இனிஷியலைஸ் பண்ண போறீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நாம இனிஷியலைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஆனா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் என்ற அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நமக்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் S1 அதே போல வந்துட்டு S2 அப்படி வந்து நம்மளால இனிஷியலைஸ் பண்ணல. இது வந்துட்டு ஒரு ராங்கான ஒரு வே. இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் இந்த அனானிமஸ் ஸ்ட்ரக்சர். அனானிமஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் நேம், நமக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் சேமஸ் திஸ் வேரியபிள் வந்துட்டு அதுல கண்டெயின் பண்ணிருக்கணும் தான் நம்ம ஸ்டூடெண்ட் 1 என்றும் கொடுத்துக்கொள்ளேன். ஸோ இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் 1ங்கிறத சேஞ்ச் பண்ணா இப்ப ஸ்டூடெண்ட் 1 நேம் தான் இப்ப இங்க வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து நான் ரன் பண்ணா ஸ்டூடெண்ட் 1 நேம் தான் இங்க வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த அனானிமஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ல என்ன ஸ்டாட்டிக்கா வேரியபிள் அசைன் பண்றோமோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அந்த வேரியபிள் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ணிக்கொண்டு அதை வந்துட்டு எக்ஸஸ் பண்ணிக்கொள்ள எளிமையாയിരിக்கும். இது வந்துட்டு அனானிமஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்துட்டு நாம நேம் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்ப்போம். நேம் ஸ்ட்ரக்சர்ங்கிறது என்னன்னா இங்க இருக்கிற நேம் வந்துட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரக்சருக்கு பக்கத்துல வருமா இருந்தா இது வந்துட்டு நேம் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற நேம் வந்துட்டு இப்போ தேவை. இது வந்துட்டு நேம் ஸ்ட்ரக்சர். ஸோ நேம் ஸ்ட்ரக்சருக்கும் அனானிமஸ் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் நல்லா கவனிச்சுக்கொள்ளும். இப்போ ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த நேம் ஸ்ட்ரக்சரை நான் நீங்க மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஒன்லி அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற நேமை வச்சு என்னால இனிஷியலைஸ் பண்ணிக்கொள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1 அகைன் ஸ்டூடெண்ட் 2 அகைன் ஸ்டூடெண்ட் 3 இப்படி எனக்கு தேவைக்கேற்ப மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு என்னால என்ன செய்யலும்டா அதை வந்து கால் பண்ணிக்கொள்ள. இப்ப நான் ரன் பண்றேன். இங்க வந்துட்டு நாம ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் கொடுத்திருக்கோம். ஸோ இங்க நமக்கு S1 S2ங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணாலே நமக்கு அந்த இஷ்யூ வந்துட்டு போயிடும். ஸோ இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் 2க்கு இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் 3க்கு. இப்ப நான் பில் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரரும் இல்லை. இப்ப நான் ரன் பண்றேன். நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு சிம்பிளான ஒரு ஐடியா தந்திரிக்கேன் அப்படி என்ன நம்புறேன். அனானிமஸ் ஸ்ட்ரக்சருக்கும் அதே போல வந்துட்டு நேம் ஸ்ட்ரக்சருக்கும் எப்படி ஒரு அனானிமஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எழுதுற எப்படி நாம நேம் ஸ்ட்ரக்சர் எழுதுற ஸோ என்ன டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டா வந்துட்டு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இப்படி யூஸ் பண்ணலாமா அதாவது ஸ்ட்ரக்சரை வேற மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ
ஸ்ட்ரக்சர்டை வந்துட்டு நம்ம மெத்தடுக்கு வெளியில தான் யூஸ் பண்ணணும் இல்லை, மெத்தடுக்கு உள்ளேயுமே நம்ம ஸ்ட்ரக்சர்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்ள இந்த எக்ஸ்பிளனேஷன் வழங்கிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சேஞ்ச் ஏதாவது மாடிஃபை இல்லாட்டி ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கூட இருந்தா நல்லம் அப்படின்னு இருந்தா கீழே நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோல நாம அதை கரெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாம அட்ஜஸ்ட்மெண்ட்ல வீடியோ வந்துட்டு நாம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் டாக்டர் ஃபர்வேஸ்.